வல்லினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த டாபிக்னா நம்ம தனுஷ் அவர்கள் தான் சிஎம் மாதம் வந்திருக்கு அவருக்கு. ஸோ சரி, இனிமேல் வந்து தடியெடுத்தவங்களாம் தண்டாளகன்ற மாதிரி நடிகர்கள் எல்லாமே இனிமேல் அரசியல் ஆசை தான். நடிகர் சங்கத்தை குதிக்கும் ரசிகர் பண்ணுறத அப்படியே வந்து சிஎம் ஆகிட்ட உடனே அவர் முதல்வருக்கு வந்து எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆகலான்ற அவருக்கு ஆசை உதிச்சிருக்கும். இப்போ அதை பார்த்து இவருக்கு வந்து என்னன்னா, ஓ இங்கே இடம் காலியாவதா, அப்போ நம்ம பிடிப்போம் அப்படின்னு ஆசை வந்து இவருக்கு வந்து. இது ஓகே. இப்போ கொடி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து யாருக்கு? கொடி படத்தோட பிஎம்கா. அது வந்து போக போக தெரியும் யாருக்குன்ட்டு. நீங்கள் ஏன்னா கொடி படத்தில் யார் நம்ம கதாநாயகின்னு எல்லாருக்கும் தெரியும், போல கரிஞ்ச உண்மை. ஸோ அவங்க தான் இப்போ இருக்காங்க கூட. அதே மாதிரி தனுஷும் இப்போ அரசியல் இறங்குறாரு. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது உண்மையிலேயே ஆகுதுன்னா, மக்கள் இயக்கம்ன்ற மாதிரி தான் தனுஷ் ரசிகர் மன்ற இயக்கம்னு தான் போயிட்டு இப்போ வந்து சென்னையில் வந்து நடத்திக்கிறாங்க ரத்த தான முகாம்னு. இது அப்படியே எப்படிதாம்மா கரெக்டாக பாருங்க, வடிவேல் ஒரு இது பண்ண கொடுங்க உள்ள வாங்கி வெளியே காப்பிக்கு வந்து இதுன்னா அப்படியே இருந்த மாதிரி திமிரு படத்தில். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல விஜய் அவர்கள் எப்படி 2009 காலகட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை செய்கிறோம் ஒரு மக்கள் இயக்கமாக செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அதே அந்த ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி அதை அப்படியே கட்சியாக மாற்றுற மாதிரி இவருக்கு ஒரு 2 வருஷம் போயிட்டு இவர் அதுக்குள்ளே பில்டு பண்ணுவார். இந்த மாதிரி நாங்கள் ரத்த தானம் பண்ணோம், இப்போ கண்டிப்பாக மழை வரும் நவம்பர் மாதம் வரலாம், இல்லை வெயில் அடித்தா காயலாம், அப்போ அந்த இடத்துல நாங்கள் அதை செஞ்சோம், இந்த இடத்துல இதை செஞ்சோம். மழை வந்தால் சென்னையில் வந்து நாங்கள் வெள்ளப்பெருக்கில் வந்து நிவாரணம் கொடுத்தோம், அப்புறம் வெள்ளப்பெருக்கில் மக்கள் அங்கே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனோம் வந்து. ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அப்படியே கட்சி தொடங்குற மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஒருத்தர் ராகவ லாரன்ஸ் வந்து மக்களே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. மக்கள் போங்கன்ட்டாங்க, அவரும் போயிட்டார் போல. அவர் ஆளுக்கு அதிகமாக கிளம்புனதுனால நமக்கு வேணான்னு நினச்சிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. சரி இப்போ இப்படி ஆஃப் பண்ணிட்டு அப்புறமேட்டு வருவோம், மறுபடியும் அவர் வருவார் கண்டிப்பாக. மழை பெஞ்சா வருவார் பாருங்கள். ஸோ அவருக்கு எப்போ வந்து லைம்லைட் தேவையோ ப்ரொமோஷன் தேவைன்னு நினைப்பாரோ, இல்லை படம் எப்போ ரிலீஸ் ஆக போதுனோ அப்போ வந்து ஏறி குதிப்பார் அவர். அப்போ எல்லாரும் பார்ப்பீங்க. ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் இதில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் கான்ட்ரவர்சியில் போயிட்டுருக்கு, சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன மாதிரி ஸ்பீச் கொடுத்தாரு இதில் வந்து ஒரு ஸ்பீச். நம்ம அது மாதிரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவில் வந்து மறந்துடுறது சொல்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 1135 பேர் இது வரைக்கும், அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகம் உள்ள கண்டென்ட் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் போவோம். தனுஷ் அவர்கள் பேச நம்ம அதுக்கான இது ரிப்ளைவை என்ன மாதிரி பேசுகிறாரு, இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ ஏன் திடீர்னு கூட்டம் கூடுறாங்கன்னு கேட்கறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா, ஒரு மாசம் கூட்டமா, ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி தோளுக்கு தோல் கொடுத்து என் நல்லது கெட்டதுல என் கூட இருந்து என் வழித்துணையா எனக்கு வழிகாட்டும் தீப்பந்தங்களா, யார் வந்தாலும் போனாலும் யார் வாய் என்ன பேசினாலும் நாங்க இருக்கோம் 24 வருஷமா என் கூட நிக்கிற தூண்கள். கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. களத்துல இறங்கி கலகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். ஜூலை 28 ஒரு சாதாரண நாள். ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன சொல்கிறாரு இவருன்னா, ஸோ என் குடும்பம் அசுர குடும்பம்லாம் வர சொல்கிறாரு. ஸோ அசுர குடும்பம்னா அசுரர்களை எப்படி கதைகளில் காமிச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஒரு 6 அடி நல்லா அப்படி முடியல. அசுர குடும்பம்னாலே கெட்டவங்களா தான் காமிச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த உதாரணம் பாருங்க, அசுரன் படம் வந்துச்சுல அதுதாங்க. இந்த உதாரணம்லாம் வந்து அதெல்லாம் வந்து தப்பு. அசுரர்களோட ஒப்பிடுறதுலாம். ஏன்னா அப்படிதான் கதைகளில் மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும். இவர்னாங்க இந்த குடும்பம் இவங்களுடைய ரசிகர் கூட்டத்தை அசுர குடும்பம்னா அப்போ அசுரத்தனமாக நடந்துக்குவாங்களான்ற மாதிரி போகும். எதுக்கு இந்த உதாரணம்னா இது பொருந்தாத உதாரணம், அது சொல்லிடுறேன். ஆனால் ரசிகர்கள் எனக்கு இவ்வளோ நாளாக தாங்கி பிடிச்சாங்க, தூண்களாக இருந்தாங்க, என் குடும்பமா அப்படின்னா என்ன பண்ணீங்க? இந்த குடும்பத்துக்கு வாய்கிழியே பேசுகிறீங்க.
எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கூட்டும் போது, அதுவும் அரசியலுக்கெல்லாம் வரும்போது வாய்கிழி பேசுகிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் பண்ணதில்லை. அதே தான் இந்த விவேக் காமெடியில் மாதிரி இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. அதே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் போய் சொல்லலாம். ஸோ என்ன ஒன்றுமே பண்ணது கிடையாது. அதாவது அட்லீஸ்ட் வந்து இப்போ உங்கள் ரசிகர்கள் நீங்கள் தாங்கி பிடிச்சிருக்கீங்களே, இப்போ கூட்டோடனே வராங்கல்ல, எவ்வளோ உங்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் உங்கள் கூட துணை நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு குறைந்தபட்சம் இப்போ அவங்க குடும்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுனாலோ இல்லை படிப்பு செலவுக்கோ எதையாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆனால் சில பேர் வந்து பண்ணுறதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அரசியலுக்கு வரணும்னா முன்னாடி ஏதாவது இதுக்கு மேலே பண்ணுற மாதிரி அவர் பில்டப் பண்ணுவார். ஏன்னா விஜய் அவர்களும் அப்படி தான் பண்ணார். ஸோ இதுக்கு மேலே பாருங்கள், விஜயம் பண்ணுறாரு, அஜித் ரஜினி அவங்களால சின்ன சின்னது ஒரு சிலர் தெரியும், ஒரு சிலர் தெரியும் இருக்கிற இந்த அதாவது கூட நடிகர்களுக்கு கஷ்டப்படும் போது உதவி பண்ணுறது, அவங்க வீட்டில் வேலை இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேறு. ஓகே, அது ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, தெரியாத அதாவது உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்கள் வச்சு தான் இப்போ நீங்கள் ஒரு பலனை தேட பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சரி, என்னங்க பண்ண முடியும்? அவர் சம்பாதிக்கிறாரு, அவங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுன்னா, அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் அடைகிற மாதிரி ஒரு இது நான் பண்ணக்கூடாது. இப்போ விஜய் அப்படி தான் பலன் அடைஞ்சிருக்காரு. சரி, ரசிகர்களுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கலாம்னா, உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, 150 கோடிக்கு வீடு வாங்குறீங்க போயஸ் கார்டனில். ஏன் நானும் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தப்பு கிடையாது, நீங்களாம் வீடு வாங்கலாம், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. சரி, உங்கள்கிட்ட தன்னளவு கோடிக்கணக்கில் பணம் இருக்கும்போது ஒரு 5 கோடியோ 10 கோடியோ ரசிகர்களுக்குன்னு ஒதுக்கி யாருக்காவது கடன் உதவி தேவைப்படுதுன்னா, அதாவது நீங்கள் இப்படி ஒரு மன்றம் ஒன்று உருவாக்குறீங்களே, ரசிகர் மன்றம்னு, இந்த மன்றத்தின் மூலயமா ஒரு அக்ரிமெண்ட் போட்டோ கடன் உதவி பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுங்கள், இல்லை படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு இந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுங்க வட்டி இல்லாமல் அப்படின்னு பண்ணலாமா பண்ணக்கூடாது? தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா. நான் அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் நம்ம ரசிகர்களுக்காக தான் நம்மளுக்கு பணம் வருதுன்னா இதை நம்ம செய்யலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களா? நான் இவரை மட்டும் சொல்லிங்க, விஜய் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன். முதலமைச்சர் விஜய் அன்றைக்கி ஆயிருக்காரு, பலர் அடைஞ்சிருக்காரு, சிஎம் பதவியில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரும் இந்த மாதிரி ரசிகர்கள் ஏதாவது செஞ்சுருக்காரா? இந்த அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சது இல்லையா? ஓகே, ஏன் அந்த நேரத்தில் கேள்வி கேட்கலன்னு தோணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறேங்க, அப்படி அவர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நாங்கள் யூடியூப் சேனலில் பேசல, இது பண்ணல. ஸோ இவர் விஜய் படம் பார்த்து விசில் அடிச்சுட்டு காலம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து விஜய் ஃபேனாக இருந்தேன் எப்பயோ கை தட்டுனோம். தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்து 2018. அதுக்கப்புறமே நான் வந்து விஜய் ரசிகரெல்லாம் இல்லை, சினிமா முகமே எனக்கு கிடையாது, அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஸோ நான் விஜய் ஃபேனாக சின்ன வயசில் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு புரியுது, போக போக தமிழ் தேசிய அரசியலை புரிஞ்சுக்கும் போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம தான் கஷ்டப்படணும், உழைக்கணும் போது. ஆனால் நம்மளால் பயனடைகிற இவங்க, நம்மளை பயன்படுத்திக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க, இல்லை ரசிகர்களுக்காகவது என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி ஆனால் வாய்கழியை பேசுறது. ஸோ இப்போ குடும்பம்ன்றாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா அது வரைக்கும்? உங்கள் ரசிகர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் பண்ணாமல் இப்போ அவங்கள பயன்படுத்திக்கிட்டு வரீங்க நீங்கள். அதுவும் நம்ம முன்னாடி விமர்சிச்சிருப்போம். அந்த கொடி பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு கம்யூனிட்டிய கொடி. எந்த கொடி? படமா இல்லை அவரோட கட்சி? இல்லைங்க, அந்த கட்சி கொடியை சொல்கிறேன் நான். தெலுங்கு கம்யூனிட்டிய கொடி, அதோடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு கண்டிப்பாக கேஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான கொடியை அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் இவங்க பொறுப்புலாம் கொடுக்கும்போது தெரிய வரும், எப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க, எதை பார்த்து பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு கண்டிப்பாக தெரிய வரும். அதையும் போட்டு நம்ம வெளிப்படுத்தலாம் போகிறோம், அது வெளிப்படுத்துவோம் கண்டிப்பாக. ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன்னு கேட்போம். இப்போ சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது யாருக்காவது பர்த்டேனா கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க. அன்னைக்கு நாளே அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்போனே தெரியாது. எங்க வீட்டுல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்லை. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி, எங்க அம்மா கிட்ட பேசி, ஜூலை 28 உன் பர்த்டே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் அந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ என் அக்கா எப்படியோ என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ஆசை சாக்லேட் வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். அது வந்து முதல்ல ஸ்கூலுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், டீச்சர்ஸ். என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 எனக்கு பெருசா பர்த்டே எல்லாம் ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. என் பர்த்டே நான் கொண்டாட அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு என் பர்த்டே நீங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கன்னு பார்க்கும்போது, அதாவது இப்போ கேட்டிருப்பாங்க மக்கள், தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் இன்னும் ஒரு முறை ட்ரெஸ் எடுப்பாங்க தான். ஆனால் உங்களுக்கு அப்படி தான் எடுத்துருப்பாங்கன்னா, அதாவது நீங்களும் இப்போ நார்மலாக மக்கள் மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட அப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு பிம்பப்படுத்துறீங்க. எப்படின்னா நானும் ஏழை குடும்பம் தான்,
தீபாவளி பொங்கல் அன்னைக்கு தான் அந்த புது ட்ரெஸ்ன்றது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறது தான். நார்மலாக அது இந்த பிறந்த நாளைக்கு தான் புது ட்ரெஸ்ன்றதும் ஏழ்மையான குடும்பத்தில் தான். இப்போ நார்மலாக கொஞ்சம் வசதியானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்படுறப்ப ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. பொங்கல் பண்டிகைக்கு எடுக்கிறது அப்படியே தேவைப்படுறப்ப ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க அப்பா எப்படின்னா ஒரு 91 என் ராசாவின் மனசில் டேரக்டர் முன்னாடியே அவர்கிட்ட பணம் இருக்குது, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அந்த டைமில் வயசு வந்து 7 வயசு இருக்கும். இவர் சொல்கிறது நான் 3வது 4வது படிக்கும்போதுன்றாரு. அப்போ அந்த கரெக்டாக அவர் வயசு தான் கரெக்ட். அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதாவது எப்படின்னா டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கவர் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தர முடியாத நிலைமையில. இப்போ விஜய் அவர்களும் அப்படிதான். முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணார், நான் ஏழ்மையான குடும்பத்தில் வந்த மாதிரி பேசுறது. ஆனால் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகும்போதே அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து டைரக்ட் பண்ணி வீடுலாம் பெரிய வீடு 4வது 5வது படிக்கும்போது ஆமாம் அவங்க வசதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வசதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏழ்மையாலாம் வளரலை. அப்பத்துலேருந்து ஏழ்மைன்றது இவங்க மிடில் கிளாஸ் லெவலை தாண்டி ஹையர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்னு போகிறாங்க. ஒரு சினிமா துறையில் ஒரு ஸ்டாண்டர்டாக போகும்போதே இவங்க அதே ஏழ்மைன்றாங்கன்னா இன்னும் ஏழ்மையில் சோத்துக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவங்க எந்த கேட்டகரியில் சேர்ப்பாங்க? ஏன்னா கூவார் பக்கத்தில் அந்த குடிசையில் இருந்துட்டு சின்னதாக அவங்க சாப்பாட்டுக்கு தினசரி வேலைக்கு அந்த மாதிரி ஏழ்மையில இருந்தாங்க. அந்த இப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா இட்லி கடை போட்டு இட்லி விற்று தினம் இட்லி விற்று தான் அவங்க அம்மா அவரை படிக்க வச்சாங்க. சினிமா துறைக்கு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. ஸோ அவர் சொல்லிக்கலாம் நாங்கள் ஏழ்மையான கஷ்டப்பட்டோம்னா. ஏன்னா அவங்க அந்த வேலையை தான் செஞ்சாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது நெப்போட்டிசம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே சினிமா துறையில் வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வரீங்க. நம்ம தனுஷ் அவர்களே அவர் தம்பியை நடிக்க வச்சிட்டாரு. சரி அவங்க அக்கா பையனை நடிக்க வச்சிட்டாரு. அவங்க பையனை வந்து நடிக்க வைக்க வராங்க. அவங்க அண்ணனும் நடிக்கிறாரு. ஒரு டேரக்டர் தான் நீங்கள் நடிக்க ஆக்டர். ஸோ இப்படி நீங்கள் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு எதுக்கு அப்படியே அண்டப்புழுக ஆகாச புழுக போகலீங்க? நீங்கள் மட்டும் உங்கள் ரசிகர் கை தட்டுவான்றதுக்கோசம் என்ன வேணாலும் பேசிக்கிறது. பார்க்குறவங்களாம் நான் அவ்வளோ விவரம் தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? இது மாதிரி வந்து இப்படி மாத்துறாரு. எப்படி நான் ஏழ்மையில் இருக்கிறேன்ற மாதிரி அப்படி எல்லாமே இந்த மேடை ஏறி நடிகர் பேசினாலே தான் அந்த சென்டிமெண்ட்டு அந்த ஃபீலிங்கு இதை இப்படி கொண்டு போயிடணும். அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம விட்டுட்டோம் அதை கண்டினியூ பண்ணுவோம். அதாவது ரசிகர்களில் என்னுடைய ரசிகர்கள்லாம் அன்பான ரசிகர்கள், டாக்ஸிக் கிடையாது, யாரையும் திட்ட மாட்டாங்க, பாதுகாப்பாக போவாங்க, பாதுகாப்பாக வருவாங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சிவகார்த்திகேயன் மேலே வந்த ஹேட் தான் தோணுது. அப்போ அந்த ஹேட் இருக்கும்போது என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணாங்க போனாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் இப்படிலாம் ஒரு கொடி அறிவிச்சு ரசிகர் பண்ணுறோம், கொடி பிடிச்சின்னு இப்படிலாம் கூட்டு வரணும் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்போம். ஸோ இப்போ தேடி எடுக்கலாம். சரி விடுங்க. இதுக்கு மேலே விட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் இப்போ கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்க ஒரு மீட்டிங்கில், இதுக்கு மேலே உங்கள் ரசிகர்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் அதை எடுத்து போட்டு கேள்வி கேட்போம். இன்னும் நீங்கள் உங்கள் ரசிகர்களை என்ன வழி நடத்துறீங்கன்ட்டு. இது ஒன்று இருக்குது. எனக்கு இன்னொன்று தோணுச்சு. ஒரு இன்டெரக்டாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்தது வந்து என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து விஜய் ரசிகர்கள் எந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க, அலப்பறைகள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் என் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க. என் ரசிகர்கள்னால் இப்படி தான் அப்படியே ஒழுக்கமாக இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறோம். ரொம்ப முன்னாடிலாம் கிடையாது. இன்றைக்கி பேசுகிற அந்த மீட்டிங்கில் நீங்கள் அன்றைக்கி பேசுகிற அந்த மீட்டிங்கில் உங்கள் கண் எதிரில் அந்த விஷுவல் அந்த கேமரா ஆங்கிளோட காமிக்கிறோம். உங்கள் கண் எதிரில் ஒருத்தர் சட்டை கட்டி கரகரன்னு சுற்றிருக்கிறாரு. நீங்கள் கண் எதிரில் பார்க்கும்போது அதான் நீ என்னடா சட்டையெல்லாம் நிற்கிறது விஜய் இது சிவகார்த்தி அப்படின்னா ஜீவா நிற்கிற மாதிரி சட்டை இதுன்னு அதுவும் கரகரம் சுற்றிருக்கிறான். முடிஞ்ச நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு அந்த வீடியோவே பார்ப்போம் கண் எதிரில். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தம்பி இப்போ தான் நான் ஒழுக்கமாக இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன இப்படி பண்ணுங்கிற, சட்டையை போடுப்பா, நீ கண்டிச்சிருக்கணும். தம்பி கீழே இறங்குப்பான்னு சொல்லியிருக்கணும் விஜய் சொன்ன மாதிரி. ஸோ மேலே எகிரிக்குது அந்த இது பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்லின்னு இருக்கும்போதே அப்படி நடக்குது. ஸோ இதில் வேறு அப்புறம் அந்த பாதுகாப்பாக போங்க, நல்லா பாதுகாப்பு, டிரைவிங் நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அது ஒரு பக்கம். அது நம்ம வருவோம். அதே மாதிரி இவர் இந்த டிரைவிங் இருக்குல்ல, டிரைவிங் பண்ணிட்டு போகிறத பற்றி மென்ஷன் பண்ணும்போது விஜய் அவர்கள் வண்டிக்கு அவர் போகிற கார் முன்னெல்லாம் பைக் விட்டுறதானே அவங்க வருது. ஸோ என்னென்னா அவங்கள மாதிரி என் ரசிகர்கள் இல்லை, என் ரசிகர்களை நான் ஒழுக்கமாக தான் இருப்பாங்க, கரெக்டாக தான் போவாங்க வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் இன்டெரக்டாக சீன்ற மாதிரி தெரியும் ரசிகர்கள். இந்த இடத்துல ஒன்று கேள்வி, ஒரு விஷயம் வந்து புரளி ஒன்று போயிட்டு ஒரு வதந்தி, அது என்ன உண்மையானு தெரியல. அதனால் அவர் உதயநிதி அவர்கள் ஸோ யாரை விஜய் அவர்களை எதிர்க்க, ஏன்னா அவங்க டேரெக்டாக இருக்கும்போது ரொம்ப மக்கள்கிட்ட வெறுப்படை எடுத்தாங்க. இப்படி ஒரு ரசிக இருக்கிற கொஞ்சம் இப்படி ஒரு ரசிக கூட்டத்தை வச்சு எதிர்க்க வைப்போம், அது இந்த மாதிரி ஒருத்தரை வச்சு எதிர்க்க வைப்போம், தனுஷ் அவர்களை வச்சு எதிர்க்க வைக்கலான்றத
பிளான், அந்த பேக்ரவுண்ட் பிளானிங் போகிற மாதிரி இருக்கலாம்ன்றத நம்மளும் நினைக்கிறோம். தனுஷும் உதயநிதியும் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஸோ இப்படி நடக்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கிற மாதிரி ஸோ பரவப்படுது. அது இருக்கலாம்னு நம்மளுக்கும் தோணுது. அந்த மாதிரியே இருக்குதுன்னா அப்போ அதோடைய கனெக்ஷன் எதில் கனெக்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது நம்மளுக்கு அது ஞாபகம் வர மாதிரி ஒரு சொல்லும்போது ஓகே. அப்போது யாரையும் விட்டு வைக்கல. ரஜினி டைலாக் தவிர கமல், அஜித், விஜய் எல்லா டைலாக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. சொந்தமாக பெரிய டைலாக் ஹிட் ஆகலன்றதுனால. ஆனால் ஒன்று இந்த இதில் வந்து ஆயக்கோனின்னு பேசுவார்ல ரஜினி டைலாக், அது மட்டும் பேசாமல் கொஞ்சம் உஷாராக பேசிக்கிட்டார். ஏன்னா அது அடி வாங்கியிருப்பார் ட்ரோலில், அதனால் பேசி கட்ட. ரஜினி டைலாக் பேசவும் முடியாது. அப்புறம் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு என்னன்னா, என்னோட இது உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம் கற்றுக் கொடுக்காதீங்க, ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் வேண்டாம். இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் வந்து இவருடைய பையன் வந்து யாத்ராவா லிங்காவான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, யாத்ரா தான் நினைக்கிறேன். சரி ஓகே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷோ அங்கே ஒன்று நடந்துச்சுல்ல, அது ட்ரோல் பண்ண மெட்டீரியல் ஆச்சு. போட்டு மணிக்கணக்கில் ஒரு வீடியோ, அவர் பேட்டரியில் எப்படி ஸ்பேஸ் இருக்கும், பேட்டரி இருக்குமா ஒரு ஃபோனில், ஸ்பேஸ் இருக்குமாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இவர் ஃபோனில் மட்டும் இது எந்த மாடல் யார் கண்டுபிடிச்சது, வாட்சு ஷூவு, அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கினே கண்டினியூ ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு இருந்தார். ஸோ இவர் வந்து பாடம் எடுக்கிற ரசிகர்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்காதீங்க. இப்படி தான் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது முதல்ல உன் பையனுக்கு நீ கற்றுக் கொடுத்துட்டு வந்து தான் நான் பாடம் எடுத்துருக்கணும். அது ஏன் அங்கே தெரியல எங்களுக்கு. அவன் ஒரு ஷோவில் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் வீடியோ எடுத்துருக்கிறான், அது பார்க்கும்போது தெரியுது. அப்போ உன் பையனுக்கு அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் அடிக்கடி இருக்கிற மாதிரி. ஆனால் நீ வந்து சொல்கிற உன் ரசிகர்களுக்கு, ஸோ சரி பண்ணு, உங்கள்கிட்ட சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன் ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லுறது இது சொல்லு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இப்போ இந்த தேசிய விருது கொடுத்ததை பற்றி ஒரு சர்ச்சை இவர் மேலே போயிட்டு இருந்து, அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்ததை பற்றி அதை பற்றி பேச இருப்பாருங்க. தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும் சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா. மயக்கம் என்ன, இதுக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்குன்னு யார் சொன்னா? அவர் தான் சொல்றாரு. அவரே தான் சொல்லுறாரு. இல்லை, புதுப்பேட்டைக்கும் எதுக்குன்னு தெரியல. புதுப்பேட்டை ஃபுல்லாக கேங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுற படம். அதில் குடும்ப வாழ்க்கையும் இருக்காது, 2 பொண்டாட்டி கடிப்பாரு. இந்த மாதிரி படத்தில் தேசிய விருது கொடுப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி படத்தை தான் கொடுப்பாங்க. ஏன்னா புஷ்பா படத்துக்கு கொடுத்தாங்க, அதனால தான் கொடுக்கலையே அப்படிதான் நினைக்கிறேன். அவர் அப்படி சொல்ல. எப்படின்னா, நீங்கள் ராயன் படத்துக்கே குத்துறீங்க, இந்த படத்துக்குலாம் ஏங்க கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுப்பா, இவர் ஒத்துக்கிறாரு, அந்த படத்தை விட என் படம் நல்ல படம் தான். என் படம் நல்ல படம் கிடையாது, இதை விட மோசமாக நிறைய படம் எடுத்திருக்கேன், அதுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி இப்போ அந்த ராயன் படத்தை கூட ரிலீஸ் ஆனப்போ நிறைய படங்கள் நல்ல படமாக தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிறாரு அவரே. அப்போ தேசிய விருது கொடுத்ததுக்கு இவர் அந்த விமர்சனத்தை இவரே வைக்கிற மாதிரி தான். அப்போ அந்த டீம் வந்து வேற ஏதோ படமாக பார்த்தா கொடுக்குறாங்க, ஏதோ லாபி இருக்குது, ஏதோ உள்நோக்கம் இருக்குது, அது இவரே தான் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அதை நியாயப்படுத்துறாரு. தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது, அது தானாதான் அமையும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு, ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தமிழ்னா நமக்கு தெரியாது, ஏமாளி. தமிழ்னா ஏமாளி. ஈஸியாக நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு போனால் நம்பிடுவோம். உங்கள் கம்யூனிட்டி என்ன, நீங்கள் என்ன குடி சார்ந்து இருக்கிறீங்க, அதுவும் தமிழ் குடி, இதை நாங்கள் நம்பணும். அது அவரே வந்து தெரியாதரமாக கொடியை ரிலீஸ் பண்ணிட்டு. ஆனால் அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு யூகம். இப்போ அவருக்கு தெலுங்கில் பெரிய மார்க்கெட் இல்லை, இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வரையும் அதுக்காக தான் தமிழ் முருகன் படத்துலேயும் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இசை அபியங்கர் என்கிற சாய் அபியங்கரை வச்சு அதுக்கு மியூசிக் போடுறது. ஸோ அறிவுமதி அவர்களோட படத்தை, அதாவது புத்தகத்தை வச்சு அந்த படத்தை எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழ் சார்ந்து தன்னை ஒரு தமிழனாக முன்னிலைப்படுத்திக்கிட்டு ரசிகர் மன்றத்தை வந்து அப்படியே வந்து
மக்கள் மன்றமா போல மாறி குடி என்னன்னா அவர் வெளிப்படுத்தலை, அதை நம்ம வெளிப்படுத்திட்டாலே தமிழ்நாடு மக்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் என்னன்னு அந்த கருணாநிதி கலைஞர் காலத்தில் இருக்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறேன். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அவர் மறைச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்புறம் ஒரு குடும்ப அரசியல் உருவாக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கலாம். ஆஃப்லைன் அரசியலில் கண்டுபிடிக்க முடியாது, ஆன்லைன் அரசியலில் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டுருவாங்க. இவர் தெலுங்கர் ஆனால் தமிழ்நாடு எப்படி பச்சை போய் சொல்கிறாரு. இதில் இவர் சொன்னதில் கர்ணன் படத்துக்கு வேணால் கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். மற்ற படம் எதுவுமே இந்த லிஸ்ட்லேயே வரல. எல்லாம் கேங்ஸ்டரு, குடும்ப வாழ்க்கையும் சரியாக இருக்காது. எல்லாத்துலேயுமே வந்து தான் ஒரு மாதிரி. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் இதில் ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து இவருக்கு ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு எல்லாரும் கேட்கலையாம். கொடுத்தா மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்களாம். அந்த படத்துக்குலாம் ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது இவருக்கு மட்டும் கேட்கலையாம். அப்பயுமே கேட்டதெல்லாம் இருக்குது. அப்பயும் கேட்டாங்க வேற மொக்க படத்துக்கு கொடுக்கும்போது இந்த விதத்தில் நம்ம மொக்க படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படி இல்லை. தமிழ் படத்தில் சிலது இந்த கர்ணன் மாதிரி கேட்டதும் இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, ஹிட் ஆகிடுச்சுன்றதுக்காகவே ஒரு படம் கலெக்ஷன் ரீதியாக வசூலாகிடுச்சு நல்ல படம்னு கிடையாது. உண்மையான மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க நல்வழிக்கு நகர்த்துற மாதிரி இருக்கும். கர்ணன் படம் கூட ஓகே, அந்த ஊர்ல இருக்க கோவத்தை காட்டுற மாதிரி. சரி, இது என்ன எனக்கு புரியல. ராயன் படத்துக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு, என்ன அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த படத்துல, என்ன கதை? அது தனுஷ் டைரக்ட் பண்ணிட்டாரு. அது எதுக்கு அதுக்கு போய் தேசிய விருதுன்னு எனக்கு புரியல. படத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. மேயரன் படத்துல ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல வேற எதுவும் படத்துக்கு இல்லைங்க. இந்த படத்துல நடிப்பு நார்மல், கதையும் சுமார், ஒன்றும் பெருசாக கலெக்ஷனும் சுமார் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. இது மக்கள் மத்தியில் ஒரு சுமாரான விமர்சனம் தான், கலவையான விமர்சனம் தான். சில அவர் ரசிகர்களுக்கு தான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு தேசிய விருது, படத்துக்குன்னு தேசிய விருது சிறந்த படம்னு எப்படி கொடுக்க முடிஞ்சது எனக்கு தெரியல. இன்னொரு படம் டைரக்ட் பண்ணாரு சமீபமாக ராயனுக்கு அடுத்து. என்ன? இட்லி கடை. அதை பற்றி சொல்லவே இல்லை. அதுதான் அந்த வரிசையில் இருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப மொக்க படம்ன்ட்டு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் கேட்கல, சொல்லலையோ. இல்லை இது ராயன் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்து தான் இட்லி கடை இருந்துச்சு. ஸோ தேசிய விருது அடுத்த இதில் ஓகே, அடுத்த ஷெடியூலில் வரும். ஆமாம், கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அவங்க அங்கே என்ன லாபி நடக்குதோ அடுத்து பார்ப்போம். இத்தனை குடும்பம் நீங்க வந்திருக்கீங்க, எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா? என்ன மாதிரி? அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்து தனுஷ் ரசிகர்கள் மாதிரி சட்டையை கட்டி வீட்டுக்கு போங்க, குடும்பத்தை போய் சேருங்க. அதான் இந்த விஜய் ரசிகர்கள் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் நியூஸில். வண்டி எடுத்துகிட்டு போய் முன்னாடி போகிறது, விழுறது, ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இல்லை, நம்ம எங்களுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி இல்லை, என்னுடைய ரசிகர்கள்னு காமிக்கிறது. அவ்வளோ பேர் இல்லை. அதனால வந்து தனுஷ்க்கு வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்காது. தனுஷ்மே அவ்வளோ டாப் ஸ்டாரும் கிடையாது. ஸோ அவ்வளோ முட்டி மோதி வந்து ஃபோட்டோன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. கூட்டம் கம்மியாக இருக்கும்போது பெருசாக இருக்காது, அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஒழுக்கமாக போகணும், நான் அந்த மாதிரி முந்தக்கூடாது. அதுவும் அந்த நான் அவங்களுடைய ரசிகர் அவங்களுடைய தலைவர்னு நினைக்கலாம், அவங்கள பெரிய ஆளாக இது பண்ணலாம், அந்த ஹீரோவை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்கலாம். பட் அதுக்காக உயிரை பணையை வச்சு சேஸ் பண்ணிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவருக்கு அந்தளவுக்கு மோசூலில் போலுது அவங்க ரசிகர்கள்ட்ட. சரி, ஓகே. ஆனால் இவர் என்னன்றாரு, ஒழுக்கமானவங்க அப்படின்றாரு அதை வச்சு. ஸோ ஏன்னா அடுத்தது இதுக்கு எந்த பிரச்சனையும் வரலை, தனுஷ் ரசிகர்கள் இந்த மாதிரி போகும்போது இது ஆகலைன்ட்டு எதுவும் நியூஸ் பரவலை இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஸோ அப்போ அதுக்கு அவரை வச்சு இது பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் நம்ம வீடியோ காமிச்சிருப்போம், சட்டையை கட்டி சுத்தந்துலாம். ஸோ இனிமேல் போக போக கூட்டம் அதிகமாகும்போது தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ நீ தானே நீங்கள் அந்த அரசியல்ன்ற மாதிரி போகிறீங்க, இனிமேல் உங்கள் ரசிகர்கள் எந்த அளவுக்கு டாக்ஸிக்கு என்னன்றதும் இனிமேல் வெளியே வரும், உண்மைன்றது வெளியே வரும். அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே இந்த கட்சிகளை தாண்டி இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்துக்குது. இது மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 108 தொகுதி ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போது இவர் எதுக்கு அரசியலில் இப்போ எந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வராருன்னு தெரியல. ஒரு மாற்றுன்றது மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துச்சு, நம்மளை பொறுத்த வரைக்கும் வரலை. ஆனால் இவங்க வந்து இப்போ நம்ம உண்மையை சொல்லிடுவோம் மக்கள்கிட்ட, நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையை, நம்மளுக்கு புரிதல் நம்மளுக்கு என்ன இருக்குன்ட்டு. இவங்க வந்து இப்போ மாற்று அரசியல்ன்ட்டு விஜய் அவர்கள் முன் வச்சு ஆட்சிக்கு வந்திருக்காரா. இப்போ ஏற்கனவே டிஎம்கே இதெல்லாம் வந்து மக்களை ஏற்றுக்கலையா. இப்போ விஜய் அவர்களை அடிக்கணும், எதிர்க்கணும்னா ஒரே வழி ஒரு ஃபேமஸான ஆளை கொண்டு வரணும் தான். அதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக கருத்தியல், இப்போ விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்தியல் சித்தாந்தம், இப்போ தமிழ் தேசிய மாதிரியான கருத்தியல் சித்தாந்தம் சார்ந்த இதுவும் வளர்ந்துடக்கூடாது. அப்போது ஆப்போசிட்டு ஒரு ஃபேமஸான முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டணுன்றதுக்கான
பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் அதான் ஒரு நடிகர் எதிர்க்க ஒரு நடிகர் இதுக்கு அஜித்தை ட்ரை பண்ணாங்க, அஜித் ஒத்துழைக்கல. தனுஷ் இப்போ தனுஷ் வந்துக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேருக்கு ஆசை வருமோ, யார் யார் வரப்போகிறாங்களோ. அதில் வேற ஒரு ரசிகர் வந்து எனக்கு இதையும் வந்து எல்லாருக்கும் லப்டப் எனக்கு வந்து தனுஷ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரான ரசிகர்கள், ரொம்ப மெச்சூர் ரசிகர்கள் எல்லாம் ஒன்று ஒரே குட்டியில் ஒன்று மட்டும் தான் ரசிகர்னாலே. அது ஏன்னா ரசிக மனப்பான்மைன்றது ஒழியணும், ஓகேங்களா? அது ஒருத்தர் வந்து ஆக்டரு ரசிக மனப்பான்மையை ஒழிச்சார்னா அவருக்கு அங்கே வேல்யூ கிடையாது. இது ஆக்சுவலாக அரவிந்த் சாமி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ரசிகர்களாக இருக்கிறது வந்து நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ரசிகர் மன்றம் தேவை, நான் வச்சதில்லை. ஏன்னா ரசிகர்னா இப்போ எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் சரி, அவங்க கெட்ட செஞ்சாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா எந்த நடிகரோட பையனும் எந்த ரசிகர் மன்றத்துலையும் இல்லை, யாருக்கும் ரசிகராகவும் இல்லை அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது நல்லா இருந்தது. முடிஞ்ச அதே மாதிரி இவர் இப்போ வந்து இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் போகிறோன்னு பிம்பத்தை ஏற்படுத்தினா அரசியலுக்கு வரப்போகிறாருன்னா இவருடைய இதெல்லாம், அதாவது இவர் தனிப்பட்ட ரீதியாக எவ்வளோ ஒரு மோசமான நபர் அப்படின்றது வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க சினிமா துறையில். ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இவங்க ரசிகர்கள் எப்படி முட்டு கொடுப்பாங்க, ஆனால் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நிறைய சில இவர் கூட சேர்ந்தனால தான் ஜிவி பிரகாஷ் அதான் அதை தான் சொல்கிறேன் நான், கொஞ்சம் நாகரிகமாக சொல்லிட்டு போனேன். அப்புறம் இது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பாரில் தண்ணி அடிக்கிறது போகிறது, அது பார்ட்டி அட்டன் பண்ணுறது போகிறது. ஸோ இந்த மாதிரியான கல்ச்சரில் இருந்துட்டு தனிநபர் ஒழுக்கத்தில் சரியான ஆள் கிடையாது. அதுக்காக நான் வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களும் அப்படின்னா அவரும் கிடையாது தான். அப்படி அது நம்மளுக்கு தெரியும். அவரும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க யாருமே தனிநபராக ஒழுக்கத்தில் கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. மேபி இருந்தாலும் அது போனதுக்கு நம்ம என்னமோ இவர் எதுக்குறோம் போது விஜய் முட்டு கொடுத்து தான் இருக்கணும் அப்படி கிடையாது. நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளராக நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழ் தேசிய கருத்தியல் சித்தாந்தத்துக்கு அதை முடக்கணும், அதுக்கான மவுஸ் குறையணும், மக்கள் மத்தியில் அதுக்கு அந்த பார்வையே போகக்கூடாது, நம்ம இந்த ஃபேம் வச்சு இது பண்ணிக்கலாம். இதுக்காக வரும்போது நம்ம அதை புரிய வைக்கிறதுக்காக பேச வேண்டியது இருக்குது, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நான் விஜய் அவர்கள் அரசியல் வந்து ஆட்சியில் உட்காந்து அந்த ஃபேம் யூஸ் பண்ணி வரதையும் ஏற்றுக்கல, இதையும் ஏற்றுக்கல. இப்போ ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை எல்லாருமே நடிகர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரசிக வழிபாடுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. ஒரு தனிநபர் வழிபாடுன்றதை முதல்ல அது அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா கடவுளை வர யாரும் உயர்ந்தவங்க கிடையாது. ஸோ இதுலேருந்து வெளியே வாங்க. தமிழ் சமூகம் சீக்கிரமாக வெளியே வரும்னு நம்பி காணொலி முடிச்சுக்கிறோம். நன்றி.